ராமானுஜனுடைய அந்த பக்தியை பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். திருக்கோஷ்டியூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சௌமி நாராயண பெருமாளை வணங்கிட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய நம்பி அவர்களை பார்க்க போகிறாரு. போகும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் ராமானுஜர் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே நம்பி அவர்கள் உள்ளிருந்து கொண்டு நான் செத்து வருக அப்படின்னு சொல்லிட்டு அவரை ராமானுஜரை அனுப்பி வச்சுறார். ராமானுஜரும் போகிறார். கிட்டத்தட்ட 17 முறை அந்த மாதிரி வராரு, சொல்கிறாரு. அப்பையும் போகிறார். 18வது முறை வராரு. ராமானுஜர் சொல்கிறாரு, அடியோன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே நம்பி அவர்கள் உள்ளே அழைத்து ராமானுஜரிடம் மந்திரத்தை உபதேசம் பண்ணுறாரு. என்ன மந்திரம் அப்படின்னா, ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற 3 எழுத்து மந்திரத்தை சொல்கிறார். இந்த மந்திரத்தை நீ மட்டும்தான் பயன்படுத்தணும், பிற மக்களுக்கு நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி, அப்படி நீ சொன்னை அப்படின்னா நீ நரகம் செல்வாய் அப்படின்னு சொல்லி நம்பி அவர்கள் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ராமானுஜர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அந்த சௌமி நாராயண பெருமாளுடைய ஆலயத்துக்கு போகிறாரு. ஆலயத்தில் மேல் இருக்கக்கூடிய விமானம் செஞ்சு விமானத்தின் மேல் நின்று அனைத்து மக்களையும் அழைத்து ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற இந்த 3 எழுத்து மந்திரத்தை சொல்லி உங்கள் பிறவி பயனை நீங்கள் அடையுங்கள் அப்படிங்கிறார். இந்த ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச அத்துணை பாவங்களையும் போக்கிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறார். இது உங்களுக்கு ஒரு வழியாக இருக்கும் அப்படிங்கிறார். உடனே இதை கேட்ட நம்பி அவர்கள் வேகமாக ராமானுஜரிடம் சொல்கிறார், நான் யாருக்கும் சொல்லக்கூடாது, சொன்னா அப்படின்னா நீ நரகம் செல்வாய் அப்படின்னு சொன்னேனே, அதை மறந்தும் நீ அத்துணை மக்களுக்கும் சொல்கிறாயே அப்படிங்கிறார். உடனே ராமானுஜர் சொல்கிறார், எல்லா மக்களும் இன்புற்று வாழ்வதற்கு நான் ஒருவன் நரகம் சென்றால் பரவாயில்லை அப்படிங்கிறார். இந்த லோகத்தில் பிறந்திருக்கக்கூடிய அத்துணை மக்களுடைய பாவங்கள் தீர்ப்பதற்கு இந்த மந்திரம் பயன்படட்டும், நான் ஒருவன் நரகம் செல்வதனால எனக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லை அப்படிங்கிறார். இதை கேட்ட உடனே நம்பி அவர்கள் இவர்தான் உண்மையான அடியோன் அப்படின்னு சொல்லி ராமானுஜரை வணங்குறார். உண்மையான இறைவன் மீது பக்தி உடையவங்க, அன்பு உடையவங்க தனக்குன்னு வாழாமல் பிறருக்காகத்தாங்க வாழ்வாங்க. பிறருடைய நன்மைக்காகத்தான் இறைவனை துதிப்பாங்க, வணங்குவாங்க. அப்படிப்பட்ட ராமானுஜர் சென்று வணங்கிய திருத்தலத்திற்கு ஒரு முறையாவது இந்த லோகத்தில் நாம் வாழும் பொழுது இந்த ஜென்மம் எடுத்த இந்த பிறவி பயனை அடைவதற்கு ஒரு முறையாவது திருக்கோஷ்டியூருக்கு சென்று அங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய சௌமி நாராயண பெருமாளை வணங்கி வரணுங்க. ராமானுஜர் போய் உபதேசம் செய்த அந்த விமானத்தையும் போய் நாம் பார்த்து வரணுங்க. சென்று வாருங்கள், சென்று வாருங்கள், சென்று வாருங்கள், ஒரு முறையாவது திருக்கோஷ்டியூருக்கு சென்று வாருங்கள், சென்று வாருங்கள், வணங்கி வாருங்கள், சென்று வாருங்கள், வணங்கி வாருங்கள், ஒரு முறையாவது திருக்கோஷ்டியூருக்கு சென்று அங்கு எழுந்தருளி இருக்கும் சௌமி நாராயண பெருமாளை ஒரு முறையாவது வணங்கி வாருங்கள், வணங்கி வாருங்கள், கண்ணார கண்டு மனதார நினைத்து சௌமி நாராயண பெருமாளை ஒரு முறையாவது வணங்கி வாருங்கள், வணங்கி வாருங்கள், சென்று வாருங்கள், சென்று வாருங்கள், ஒரு முறையாவது திருக்கோஷ்டியூருக்கு சென்று வாருங்கள். ராமானுஜர் அருளிய
ஓம் நமோ நாராயணம் எனும் மந்திரத்தை விமானத்தின் மேல் ஏறி நின்று 12 முறையாவது சொல்லி நாம் வாழ்வில் பெற்ற பயனை பெறுவோமாக. இந்த ஜென்மத்தில் நாம் எடுத்த பிறவி பயனை அடைவோம் அடைவோம் அடைவோம். ஓம் நமோ நாராயண எனும் மந்திரத்தை சொல்லி பிறவி பயனை பெறுவோம். சென்று வாருங்கள் சென்று வாருங்கள், ஒரு முறையாவது திருக்கோஷ்டியூருக்கு சென்று வாருங்கள். சௌமி நாராயணனை வணங்கி வாருங்கள் வணங்கி வாருங்கள் வணங்கி வாருங்கள். ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா. வாழ்க வளர்க வாழ்க வளர்க வாழ்க வளர்க.